வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. பிப்ரவரி 24 இன்னைக்கு இன்டர்நேஷனல் பார் டெண்டரிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. நான் கூட பார் டெண்டர்னோடனே அந்த பார்லாம் டெண்டருக்கு எடுப்பாங்களே அதுவும் நினச்சேன். பட் ஆனால் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பார் டெண்டரிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு தொழில். இப்போ இந்த பாரில் வந்து மிக்சிங் பண்ணி தராங்க தெரியுங்களா, அவங்க தாங்க. அதாவது ஜக்லிங்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் சில வித்தைகள்லாம் காட்டிட்டு எவ்வளோ தான் வந்து அவங்க அந்த பாட்டிலெலாம் தூக்கி போட்டால் அந்த சரக்குன்றது அந்த பாட்டை விட்டு கீழே விழாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வித்தையெல்லாம் காட்டி நமக்கு கரெக்டான ஒரு மிக்சிங்கில் வந்து அந்த சரக்கு ஊற்றி கொடுப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இதெல்லாம் ஒரு இதை வேறு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது நம்ம நாட்டோட கலாச்சாரத்துக்கு நீங்கள் அப்படி நினைப்பீங்க. பட் ஆனால் உலக நாடுகளுடைய கலாச்சாரம் அப்படிப்பட்டதா இல்லையே. அதனால் அவங்க இது எல்லாத்தையுமே கொண்டாட தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் தான். சரி, விஷயத்துக்கு வந்துருவோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1911 வந்து கனடாவில் இந்த மாதிரியான ஆட்கள் இருந்திருக்காங்க ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக. அதே மாதிரி 1930 வந்து ஜப்பான்லேயும் இந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்புகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1951 இவங்க வந்து இந்த பார் டெண்டரிங்கோட சங்கமானது நிறுவப்பட்டது. ஸோ அதன் மூலமாக வந்து இந்த நாளை வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த நாளை சூஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இது எப்போத்துலேருந்து பயங்கரமாக டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காக்டெயில் அப்படின்ற ஒரு விஷயம் 20ஆம் நூற்றாண்டில் வந்து தெரியுங்களா. அப்போ தான் இந்த காக்டெயில் மிக்சிங்கில் தான் இது பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜக்லிங் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் காமிச்சு ஒரு பர்ஃபெக்டான மிக்சிங்கில் போட்டு கொடுக்குறது தான் வந்து இவங்களோட வேலையாக இருந்து அது மூலமாக இது செம்ம டெவலப் ஆயிடுச்சு. பட் ஆனால் இது இப்போ தான் டெவலப்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்னுடைய இளவரசராக இருந்துக்கிறாருல, அவருக்கு வந்து அடா கோல்ட்மேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு பட்ட பேர் இருக்குது, கோலி கோல்ட்மேன் சொல்லிட்டு ஒரு பெண்மணி. இவங்க தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மிக்சிங் பண்ணி தரதுல பெரிய ஆளாக இருந்துக்கிறாங்க இந்த இளவரசருக்கு. அவருக்கு இதுக்காகவே அந்த பர்சனை வந்து வச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஜெரி தாமஸ் அப்படின்ற ஒரு பர்சன், இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார் டெண்டரிங்கோட தந்தை அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக புகழப்படக்கூடிய ஒரு ஆளாகிறாரு. ஸோ இப்படி பலவிதமான நாடுகளில் ஒரு மிக்சிங் பண்ணி தரது அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் கலாச்சாரத்துக்கு நம்ம யோசிச்சாலும் அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய தொழிலாகவே பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக 2018 ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த ரெண்டு நாடுகளையும் பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து போட்டிகள்லாம் நடத்தப்பட்டது. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பார் டெண்டர்ஸையும் ஒன்றா சேர்த்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கம்யூனிகேஷன் வச்சுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃப்ரெண்டாக பழகி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த நாளுன்றதை சூஸ் பண்ணி உருவாக்கப்படுதுன்னா தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பார் டெண்டரிங் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 24. நெக்ஸ்ட் வேர்ல்டு ஸ்வார்ட்ஸ் ஃபாலர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை முழுங்குறவங்களுக்கான ஒரு நாள். அதாவது நம்ம வித்தலம் பண்ணுறதை பார்த்துருப்போம் தெரியுங்களா, அந்த கத்தியை முழு வாலையும் அப்படியே தூக்கி உள்ள வாய்க்குள்ளே போடுவாங்க. இது வந்து எப்படா பாசிபிள் அப்படின்னு யோசிக்கணும். பட் ஆனால் இது உண்மையாகவே வந்து பண்ணியிருந்திருக்காங்க அந்த காலகட்டத்திலேருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வரலாறுன்றது கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவினுடைய துணை கண்டங்களில் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வெறும் 200-700 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே கூட இது வந்து ஒரு தெருக்கூத்தினுடைய ஒரு அங்கமாகவே இருந்திருக்கு. இந்த வீதி நாடகங்கள்லாம் போடுவாங்க தெரியுங்களா, அந்த நாடகங்களை எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த வாலில் வந்து நெருப்பு பார்த்து வச்சு அதை அப்படியே உள்ள வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. எண்டோஸ்கோப் மாதிரியான சில கருவிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களே ஒரு விதமான ஹெல்ப்பாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ரீதியாக சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட இந்த வால்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கின்னஸ் ரெக்கார்ட்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் வந்து 2009 பார்த்தீங்கன்னா நடாவு வெருஸ்கால்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன், இவர் வந்து பார்த்தீங்கன்னா 58 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு வாழை முழுசாக முழுங்கி ஒரு கின்னஸ் சாதனை படைஞ்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒவ்வொரு வருஷமும் வந்து சாதனை படைச்சிட்டு தான் இருக்காங்க. 2023 பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் ஹாலிடோ அப்படின்ற ஒரு பர்சன் நியான் குழாய் இருக்குல்ல, அதை அப்படியே முழுசாக வாய்க்குள்ளே போட்டு முழுங்கி இருக்கிறாராம்ப்பா. ஸோ இப்படி ஒரு பெரிய லெவலில் மக்களை பார்க்குறவங்களை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலையை செய்யக்கூடியவங்களை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வார்ட்ஸ் வாலர்ஸ் அசோசியேஷனால் உருவாக்கப்பட்டது என்னதான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்வார்ட்ஸ் வாலர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 24. நெக்ஸ்ட் சென்ட்ரல் எக்ஸிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. பண்ணுறாங்களா இல்லை பண்ணுறோமா அப்படின்றது நான் இந்த டேவை ஃபுல்லாக சொல்கிறேன், நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க பண்ணலாமா வேணாமன்னு. இது வந்து மத்திய கலால் வரித்துறையில் வேலை செய்கிறவங்கலாம் வந்து கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்படுதுங்க. கலால் வரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அடிப்படை கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள்ல இருந்து மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் நம்ம வரியை வசூல் பண்ணுறது தான் இது. முதல்ல யாத்திரை நம்ம ஸ்டார்ட் பண்ணால் பிரிட்டிஷ்காரங்க 1944 உப்புக்கு வரியை போட்டாங்க. உப்புக்கு வரி போட்டாங்களா அப்படின்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மாத சம்பளத்துக்கு பதிலாக உப்பெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வரலாற்று குறிப்பெலாம் இருக்குது. இது வந்து 1944 கிடையாது, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா உப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றா இருக்குது. அப்போ பெருசாக இதை வந்து கண்டுபிடிக்கவும் இல்லை. அதனால் இந்த உப்புக்கு மதிப்புன்றது வேறு லெவலில் இருந்துருக்கு. அதுக்கப்புறம் இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது ஏற்றுமதி அதிகமாகன்றதுக்காகவே இந்த மாதிரி வரிகள்லாம் நிறைய விதிக்கப்பட்டது. அதனால் மிகப்பெரிய பாதிப்புன்றது நம்ம ஊரில் இருக்க மக்கள்லாம் அனுபவிச்சாங்க. அதனால தான் உப்பு சத்தியாகிரகம்லாம் நடந்தது, அந்த வரிலாம் எடுத்தாங்க, காந்தி அவர்கள் பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான்.
ஆனால் இந்த சமயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கப்புறமா நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 1946 47 வரைக்கும் சில பொருட்களுக்கு மட்டும் வரியை விதிச்சாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த உப்புக்கான வரின்றது நாட்டினுடைய ஏற்றுமதியில் 10%, கிட்டத்தட்ட 8 கோடி வரைக்கும் லாபம்ன்றது இந்த உப்புலேருந்து தான் வந்திருக்கு, அந்த வரி விதிச்சதுனால தான் வந்திருக்கு. அதனால் அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா ஓகே நம்ம நாட்டுக்கு ஒரு இன்கம் தேவையே, வேற வழியே கிடையாது, நம்ம எதனா ஒரு பொருளுக்கு வரியை போட்டாகணும்னு சொல்லிட்டு வரியை போட்டாங்க. ஏன்னா அப்போ தான் உப்பினுடைய வரியை வந்து நம்ம ரத்து பண்ணிட்டோம்ல, அதனால வேற பொருட்களுக்கு போடுறாங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1954 56 இந்த மாதிரியான சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புகையிலை, காய்கறிங்களுக்கு, அப்புறம் சோப்பு, சீப்பு, கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளுக்கும் வரியை போட்டுனே வந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு 1975 மொத்தமாக எல்லாத்துக்கும் வரியை போட்டு தொலைஞ்சிட்டாங்க. இப்போ 2006 2007 இடைப்பட்ட காலத்தில் மட்டும் நம்ம நாட்டினுடைய வருவாய் எவ்வளோ தெரியுமா இந்த கலால் வரியால்? 1,17,266 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்லுதுங்க. இவ்வளோ பணம் ரைட்டு, இவ்வளோத்தையும் கொடுத்தாச்சு. ஆனால் நமக்கு அதனால் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றதுலாம் ஒரு பெரிய கேள்வி தான். சரி விடுங்க, நம்ம எதுக்கு அரசியலுக்கு போவானே. ஏன்னா எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஆதங்கங்க. அவர் அடிப்படையில் ஒரு கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லேருந்து மேல்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் நீ கலால் வரியை வாங்குறாங்க. அப்போ அடித்தட்டு மக்கள்லேருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்றாங்களா, அவங்களுக்கு சோறு போய் சேர்ந்துதான்ற ஒரு பேசிக்கான கான்செப்ட் கூட உங்ககிட்ட இல்லை. எவனுமே வந்து பட்னியாக இருக்கக்கூடிய ஆட்கள் இன்னும் இருந்துட்டு தானே இருக்கிறாங்க. அப்போது இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது தெரியல. சரி விடுங்க, இதெல்லாம் நம்ம புலம்புறதுனா எல்லாரும் உட்காந்து ஒவ்வொருத்தரையும் ஆயத்தையும் விவாதத்தையும் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஸோ இப்படி அந்த துறையை வந்து கொண்டாடணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் இந்தியாவில் February 24. நேஷனல் ஆர்டிஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1985 புத்தர் லோட்லா நபோலா அப்படின்ற ஒரு பர்சன், இவர் வந்து ஒரு மன்னனாக இருந்தவர். அந்த காலத்தில் ஒரு பெரிய பொற்காலமாக இவருடைய காலத்தை பார்க்கப்பட்டது. இந்த சமயத்தை பொறுத்த வரைக்கும் அதுல்யா பூமி போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பற்றி நம்ம பார்த்துருப்போம் தெரியுங்களா, தாய்லாந்தில் ஒரு முக்கியமான மன்னர்ன்ட்டு. இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பேன் இவருடைய ஆட்சி காலமும் ஒரு பொற்காலம் அப்படின்ட்டு. ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் கலைகள்லையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களில் பயங்கர டேலண்டான ஒரு பர்சனாக வந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் இவங்க எல்லாரையும் நினைவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் அப்படின்றது கலைத்துறைங்க. நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை விதமான கலைகள், ஏன்னா இப்போ ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கைவினை பொருட்களை செய்கிறதா இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கலை தான். அப்படி எல்லா கலைகளையும் கொண்டாடணும், அதை ஊக்குவிக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கலை சார்ந்த ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆர்டிஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க February 24. நெக்ஸ்ட்டு மால்டோவாவில் டிராகோபெட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது அந்த ஊரினுடைய காதலர் தினம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க காதலர் தினம் மாதிரி தான் கொண்டாடுறாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு. இது வசந்த காலத்தினுடைய தொடக்கமாக வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த மலர்கள்லாம் சேகரிக்கிறதுக்கு, ஏன்னா அந்த வசந்த காலம் தொடங்க போகுது இல்லையா, அப்போ அந்த பனின்றது உருக போகுது. அப்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கள்லாம் வளர்ந்துருக்கும்ல, அந்த பூக்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக சிறுவர்களும் அப்புறம் வயசுக்கு வந்த பொண்ணுங்களும் போயிட்டு வருவாங்களாம். ஸோ இது ஒரு பழக்கமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த தண்ணி கடைசியாக அந்த பனிக்கட்டு இருக்குல்ல, அந்த பனிக்கட்டி எடுத்து உருக்கி வச்சு அந்த தண்ணியை வந்து ஒரு தீர்த்தமாக ஒரு மந்திர தண்ணியாக வந்து யூஸ் பண்ணிடலாம்னுங்கிறாங்களாம் ஒரு காலத்தில். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களுடைய கலவை தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள். ஆனால் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக இதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காதலர் தினம். ஏன்னா இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய காதலர்களுடைய கால் மேலே ஏறி நின்றுட்டு நடப்பாங்க தெரியுங்களா, இந்த ரொமான்டிக்காக. அந்த மாதிரிலாம் நடந்தாங்க அப்படின்னா யார் அந்த மாதிரி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த காதலினுடைய ஆதிக்கம்ன்றது யாரோட கால் மேலே யார் ஏறி, இப்போ ஒரு பையனுடைய கால் மேலே ஒரு பொண்ணு ஏறினா பொண்ணினுடைய காதல் அதிகமாக இருக்கும். அதே ஒரு பொண்ணோட கால் மேலே ஒரு பையன் ஏறினா கால் வலிக்கும். அதுக்காக சொல்ல அந்த பொண்ணுடைய காதல்ன்றது அதிகமாக இருக்கும், டாமினேஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்குதுப்பா. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த டிராகோபெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து ஒரு காதலர் தினமாக வந்து கொண்டாடுறாங்க மால்டோவா அண்ட் ரொமானியாலையும் February 24. நெக்ஸ்ட்டு ஸ்வீடனில் ஃபினிஷ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கால் ஆக்சல் குட்லவுண்ட் அப்படின்ற ஒரு பர்சனுடைய பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டே வந்து உருவாகிறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்முக கலைஞர், நிறைய விஷயங்களில் பயங்கர டேலண்டாக இருந்த ஒரு பர்சன். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடகம், அப்புறம் அந்த கவிதை எழுதுறது, இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்தார். இவர் எதுக்காக முக்கியமாக எதிர்த்தார் அப்படின்னா, இவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வீடிஷ் லாங்குவேஜும் போலாந்தில் இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ், இது ரெண்டுமே சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா இந்த போலாந்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் 13ஆம் நூற்றாண்டில் அந்த பகுதியிலேருந்து இங்கே வந்து மொழி அப்படியே இடம்பெயர்ந்து வந்திருக்கிறாங்க. அப்படி வரும்போது அவங்களோட மொழியும் வரும்ல, அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்து சேர்ந்து பேசுவாங்கள்ல. அப்படி பேசும்போது இந்த ஸ்வீடிஷ் மொழியும் போலாந்தினுடைய அந்த மொழியும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மிங்கிளாக ஆரம்பிக்குது. அப்படி மிங்கிள் ஆனதுக்கு
வந்ததுக்கப்புறம் அப்படி பேசுகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. இதை பார்த்த இந்த கால் ஆக்சல் குட்லவுண்ட் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு வந்து பிடிக்கல. இது வந்து ஒரு சரியான ஒரு விஷயமாச்சு. நம்மளுடைய மொழியினுடைய ஆதாரத்தை நம்ம இழந்து போகிறோமே, இது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாக ஒரு எதிர்ப்பையும் அவர் காட்டிகிட்டே இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரத்தையும் நம்ம கொண்டாடணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்வீட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மொழிகளையும் சேர்த்து பேசுகிறவங்களுக்கு பேரை கூட வச்சுருந்தாரு. ஸோ இப்படி இந்த மொழிகளில் வந்து நம்ம ஒரு கவனத்தை செலுத்தி ஆகணும், அவங்கவுங்க லாங்குவேஜை நம்ம கரெக்டாக பேசி ஆகணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு மொழியினுடைய ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நிறைய போராட்டங்களையும் புரட்சிகளையும் பண்ண ஒரு பர்சன். அவருடைய பிறந்தநாள் நினைவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்வீடனில் ஃபினிஷ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 24. நெக்ஸ்ட் ஃப்ளாக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து மெக்சிகோ செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் 1937 அப்போ ஜனாதிபதி அந்த லசாரோ அப்படின்ற ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து உருவாகி இருக்கிறாரு. இவங்க நாட்டுடைய கொடியினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதம், சுதந்திரம், ஒற்றுமை இது எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி இருக்கணும், அதனுடைய வெளிப்பாடாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த கொடியை உருவாகி இருக்காங்க. அப்படி உருவாகின அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க மெக்சிகோ பிப்ரவரி 24. இன்ஜினியரிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நசீர் அல் தின் அல் தோசி அப்படின்ற ஒரு பர்சன், இது வந்து ஒரு எழுத்தாளராகவும் அதே சமயத்தில் ஒரு புரட்சிகரமான ஒரு பர்சனாக வந்திருக்கிறாரு. இவரை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுதுன்னு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸாக ப்ரொஃபஷனலாக வேலை செய்கிறாங்க தெரியுங்களா. எல்லா துறைகள்லையுமே இன்ஜினியர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க இல்லைனா எதையுமே வந்து நம்ம முழுமையாக வெளிப்படுத்த முடியாது இல்லையா. அப்படிப்பட்ட அந்த துறையை கொண்டாடணுன்றதுக்காக இந்த பர்சனுடைய பிறப்பையும் வந்து நினைவு கூர்ந்து கொண்டாட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஜினியரிங் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஈரான் பிப்ரவரி 24. நெக்ஸ்ட் எஸ்டோனியாவில் சுதந்திர தினத்தை கொண்டாடுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 சுதந்திர தினம் இருக்குது வருஷத்தில். காரணம் என்னன்னா 1918 ரஷ்யாவினுடைய அந்த வீழ்ச்சிக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிது. அதுக்கப்புறம் 1991 ஒரு சுதந்திரம் உங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் முறையாக ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரம், ஒரு வெற்றி அப்படின்றது அவங்களுக்கு கிடைச்சதில்ல. அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாளை சூஸ் பண்ணி 1918 நடந்த ஒரு வெற்றியை வந்து கொண்டாடுறதுக்காக சுதந்திரம் கிடைச்சதை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்படுதுனா தான் பார்த்தீங்கன்னா எஸ்டோனியாவில் சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 24. 10 பேரை சேர்த்துன்னு சண்டை போகிறவன வீரனும் 10 பேர் குடும்பத்தில் இருக்கிறாங்களா அவங்க காப்பாற்றணும்னு அமைதியாக போகிறவனை கோழணும்னு நினைக்கிறது முரணான ஒரு விஷயம் தான் இல்லை. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்ககிட்ட விடைபெறுது நான் அவங்க பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.